இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய நீங்காத நினைவுகளை சுமந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், இன்னும் சரியா ஒரே மாசம்தான் அடுத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய மேலான ஆணைக்கிணங்க நம்முடைய வேப்படவள்ளி சட்டமன்ற தொகுதியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக களம் காணுகிற நம் போற்றுதலுக்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் அமைச்சர், மக்களோடு மக்களாக என்றென்றைக்கும் நின்று மக்கள் பணியாற்றுகின்ற தலைவர், மரியாதைக்குரிய அண்ணன் KP முனுசாமி அண்ணன் அவர்களுக்கு நம்முடைய வாக்குகளை எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வந்து மிக பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு நடைபெறுகிற இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து தலைமையேற்று இருக்கின்ற கழகத்தினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளே, ஒன்றிய கழக செயலாளர் அவர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, அனைத்து நிலை நிர்வாகிகளே, அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகிக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, IJK, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளினுடைய ஆற்றல் மிகு செயல் வீரர்களே, போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். வர 23ஆம் தேதி நடக்க இருக்கிற தேர்தலில் நம்முடைய வாக்குகளை எல்லாம் நம்முடைய போற்றுதலுக்குரிய அண்ணன் KP முனுசாமி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே தந்து மிக பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும். அன்பான பெரியவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்குள்ள வேப்பனஹள்ளி தொகுதிக்குள்ள இங்க மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் கழகத்தை வழிநடத்துகிற மிக முக்கியமான தலைவர்களில் முதன்மையிலே நின்று கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் KP முனுசாமி அவர்கள். அவர் இந்த மண்ணின் மகன் என்பது நம்முடைய பெருமை. அவர் நிற்கிற தொகுதி இந்த தொகுதி, அவர் போட்டியிடுகிற தொகுதி. கட்டாயமாக வெற்றி பெற்று வந்து அமைச்சராக நின்று இந்த தொகுதி மட்டுமல்ல இந்த மாவட்டம் முழுமைக்கும் மிகப்பெரிய பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறவர் மரியாதைக்குரிய அண்ணன் KP முனுசாமி அவர்கள். ஒரு நல்ல வேட்பாளர் களத்தில் நிற்கிறார். நாம உறுதியா வெற்றி பெறோம், அதுல ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. சரிதானுங்களா? நான் உங்களுக்கு தொடக்கத்திலேயே சொல்றேன், குளத்தூர் தொகுதியில ஸ்டாலினுக்கே டெபாசிட் போகுது. சரிதானா? சேப்பாட்டம் தொகுதியில உதயநிதி தோக்கிறான். அப்புறம் இங்காரைய கூட்டிட்டு வந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு வேலையாக போறதில்லை. கட்டாயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய அண்ணன் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறார். ஆனாலும் கூட இந்த தேர்தல்ங்கிறது சாதாரண தேர்தல் என்று மனநிலையில வைக்கக்கூடாது. இது உண்மையிலேயே இது நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கிற யுத்தம். இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையில நடக்கிற யுத்தம். இந்த யுத்தத்துல 5 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே காட்டாட்சி நடத்தி இருக்கிற ஸ்டாலினுடைய இந்த குப்பை ஆட்சியை தூக்கி குப்பை தொட்டிகளை வீசிவிட்டு தமிழ்நாட்டிலே புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் நல ஆட்சியை நாம் கொண்டு வர வேண்டும். அதற்காக நாம் வாக்களிக்க வேண்டும். அன்பான பெரியவங்க, யோசிச்சு பாருங்க, இந்த 5 வருஷம் எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை ஸ்டாலின் நடத்தியிருக்காரு. இந்த நிமிடம் வரைக்கும் நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிடம் வரைக்கும் ஸ்டாலினுடைய போலீஸ், ஸ்டாலினுடைய உளவுத்துறை முழுமையாக தோற்று போய் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் சட்டம் ஒழுங்கு நாசமாய் கிடக்கிற காட்சியை பார்க்கிறோம். அம்மா, நேற்றைக்கு கூட 5 வருஷமா ஆயிரக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை கெடுத்தான். நேற்றைக்கு கூட சென்னை பக்கத்துல மீஞ்சூருங்கிற இடத்துல காலேஜ் தேர்வுக்காக வீட்டுக்குள்ள உட்கார்ந்து படிச்சுட்டு இருந்த பிள்ளைய 3 நாய்கள் உள்ளே போய் சீரழிச்சிருக்கிறா. அந்த பிள்ளைய கத்தியால வெட்டி இருக்கிறா. அந்த பிள்ளை இன்றைக்கு அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறா. அவனை பிடிச்சு விசாரிச்சா அத்தனை பேரும் கஞ்சா போதை. தமிழ்நாட்டை இன்னைக்கு எந்த இடத்துல எடுத்தாலும் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. கஞ்சா போதை, போதைப் பொருட்களினுடைய புழக்கம், கள்ளச்சாராயம் இத்தனையும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பரவலாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் இந்த பாதிப்பு இருக்கு. 1-2 இல்லைங்க. கோயம்புத்தூர்ல எல்லாம் காலேஜுக்கு போற பிள்ளைய 3 பேர் சேர்ந்து கடத்தி கொண்டு போய் இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி செய்தி. அதை நாம் இந்த மேடையில் நின்று சொல்லவே முடியாது. அவ்வளவு மோசமான சித்திரவதை பண்றான். கைது பண்ணி கொண்டு வந்து பார்த்தா எல்லாரும் கஞ்சா போதை. ஏன் இந்த கஞ்சா போதையை ஸ்டாலின் அரசாங்கத்தால் தடுக்க முடியல? 5 ஆண்டு காலமா நம்ம சொல்றோம், தமிழ்நாடு முழுக்க கஞ்சா இருக்கு, காலேஜ் வாசல்ல நின்று கஞ்சா கொடுக்கிறான் சொல்றோம். ஆனா ஏன் தடுக்கல? ஏன் தடுக்கலைன்னா விக்கிறவனே அவன் தான். திமுக காரன் தான் கஞ்சா விற்கிறான், திமுக காரன் தான் கள்ளச்சாராயம் விற்கிறான், திமுக காரன் தான் போதைப் பொருள் விற்கிறான்,
பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அத்தனையும் திமுக காரணம் பண்றான். இதைய பல முறை எடுத்துக்காட்டோடு எல்லாரையும் குற்றவாளிகள் கூட பிடிச்சு நம்ம கொடுத்தவர்கள் கூட இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கவும் மாட்டான். இந்த அரசு, இந்த காட்டாட்சி தர்பார் ஒழிக்கப்படுகிற வரை இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. அப்ப அதை ஒழிக்கிறதுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு தான் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற தேர்தல். இந்த 23ஆம் தேதி நாம் கொடுக்கிற வாக்கு நம்ம வேப்பனவள்ளி தொகுதியில மரியாதைக்குரிய அண்ணன் KP முனுசாமி அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்யும். அதே நேரம் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு இருக்கிற இந்த ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய அடியை கொடுக்கணும். நாம் இவனுடைய காட்டாட்சிக்கு நாம கொடுக்கிற சாவு மணியாகத்தான் நம்ம வாக்குகளை நாம் பதிவு செய்யணும். அன்பான பெரியவங்க யோசிச்சு பாருங்க, 5 வருஷமா எவ்வளவு மோசமான ஆட்சி. இந்த ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வரையில் நம்ம கிட்ட சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எந்த வரியும் ஏத்த மாட்டோம் சொன்னாரா இல்லையா? மின்சார கட்டணத்தை நம்ம வீட்டுல எல்லாம் 2 மாசத்துக்கு கொடுக்க இருக்கிற கரண்ட் கணக்கு எடுக்கிறாங்க பாருங்க, அதை மாசம் எடுப்போம் ஸ்டாலின் சொன்னாருங்களா? 2021 சொன்னார். மாசம் கணக்கு எடுத்தா என்னையா ஆகுன்னு கேட்டோம். நீ கட்டிட்டு இருக்கிற கரண்ட் பில்லு பாதியா குறைஞ்சிருந்தார் சொன்னாரா? இன்னைக்கு 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சிருச்சு. நம்ம கரண்ட் பில் பாதியா இருக்காங்கம்மா? அம்மா தாய்மார்களுக்கெல்லாம் நான் நினைவுபடுத்துறேன், 2006 இருந்து 2011 வரைக்கும் கருணாநிதியோட ஆட்சி. அந்த ஆட்சி காலத்துலதான் ஒரு நாளைக்கே 2 மணி நேரம் தான் கரண்ட் வரும். ஞாபகம் இருக்கா அந்த காலம் உங்களுக்கு? யூபிஎஸ் ஒரு கருவி நமக்கு இருக்குன்னு தெரிஞ்சதே அப்பதான். 2 மணி நேரம் தான் கரண்ட் வரும். கருணாநிதி ஆண்ட லட்சணம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா 6 மாசத்துல மின்வெட்டில்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்குவோம், இது சத்தியம் சவால் விட்டாங்க. 2011 அதிமுக ஆட்சி அமைச்சது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் கரண்ட் வரும்ங்கிற நிலைமையில கருணாநிதி விட்டுட்டு போன மாநிலத்தை 6 மாசத்துல தன்னுடைய நிர்வாக திறமையால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மின்வெட்டில்லாத மாநிலமாக மாற்றி காட்டினார். அதன் பிறகு மின் மிகை மாநிலம். நம்ம ஊருக்கு கரண்ட் கொடுத்தது போக பக்கத்து மாநிலத்துக்கெல்லாம் நாம கரண்ட் கொடுக்கிற நிலைமை கொண்டு வந்தாங்க அம்மா. அதெல்லாம் பண்ணிட்டு அம்மா ஒரு சரித்திர சாதனை பண்ணிட்டு போனாங்க. இந்தியாவில் எவருமே நினைச்சு பார்க்க முடியாது. அதிமுக செஞ்சது புரட்சி தலைவி அம்மா செஞ்சாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் அனைத்து வீடுகளுக்குள்ளும் 100 யூனிட் இலவச மின்சாரம் அறிவிச்சாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. நாம பயன்படுத்துற முதல் 100 யூனிட் கரண்ட்டுக்கு நாம பணம் கட்டுறதில்லை. இதை கொண்டு வந்தது யாரு? அதிமுக புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்தாங்க. அந்த எடப்பாடியார் ஆட்சி காலத்துல நம்ம வச்சிருந்தோம். நாம இலவசமா மின்சாரம் கொடுத்தோம். அந்த மின்சாரத்துக்கு இந்த ஸ்டாலின் 3 மடங்கு வரி ஏற்றிருக்கான். 200 ரூபாய் பில்லு கட்டிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு 1000 ரூபாய் பில்லு கட்டு நிலைமை. உண்மையா இல்லைங்களா? மின்சார கட்டணம் ஏறி இருக்கு, வீட்டு வரி ஏறி இருக்கு. வீட்டு வரி ஏறினங்காட்டி வீட்டு வாடகை ஏறிடுச்சு. குடிநீர் வரி ஏறி இருக்கு, காலி இட வரி ஏறி இருக்கு, குடிசைக்கு வரி போட்டிருக்கிறான், குப்பைக்கு வரி போட்டிருக்கிறான், கழிவுநீரை வெளியேற்றக்கு வரி அதிகரிச்சிருக்கான். எல்லா வரியும் அதிகரிச்சுட்டான். அரிசி விலை உயர்ந்திருக்கு, பருப்பு விலை, பாமாயில் விலை, பால் விலை, எல்லா உணவுப் பொருட்களையும் ஏற்றிட்டான். இந்த 5 வருஷ காலம் ஒட்டுமொத்த மக்களையும் சுரண்டி கொடுத்திருக்கிற ஆட்சி. இப்ப இந்த ஆட்சி இன்னொருக்கா வேணுமான அன்பு மக்கள் யோசிக்கும். திமுக காரரே சூரியனை தூக்கிட்டு ஓட்டு கேட்டு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்ன? எதுக்காக கரண்ட் பில்ல 3 மடங்கு உயர்த்தினேன்? நாங்க கட்டிட்டு இருந்த கரண்ட் பில்லை இவ்வளவு எதுக்கு அதிகப்படுத்தினேன்? எதுக்கு வீட்டு வரி ஏற்றினேன்? எதுக்கு குப்பைக்கு வரி போட்ட? எதுக்காக கழிவுநீர் வெளியேற்ற வரி அதிகப்படுத்தினேன்? எதுக்காக காலி இட வரி அதிகப்படுத்தினேன்? கேட்பீங்களா? கேட்கணும் கட்டாயமா. அதுக்கு முதல் பதில் சொல்ல, அப்புறம் ஓட்டு கேட்டுவான்னு கேளுங்க. அதே போலதான் எதுக்காக தமிழ்நாடு முழுவதும் இவ்வளவு கஞ்சா புழக்கம் இருக்க விட்டேன்? எல்லாம் நாம தான் பேசிட்டே இருந்தோம்ங்க. நாம கஞ்சா புழக்கத்தில் இருக்குது, போதைப் பொருள் புழக்கம் இருக்குது அப்படிங்கறத மறுபடியும் காட்டி பேசிட்டே இருந்தோம். இப்ப நாம பேசுனதெல்லாம் போச்சு. திமுக கூட்டணி கட்சியே பேசுறான். ஸ்டாலினையே உட்கார வச்சுட்டு ஒரு அம்மாவுக்கு கூட்டணியை சேர்த்தா அம்மா பிரேமலதா. அந்த அம்மா உண்மையிலேயே நம்மள எல்லாத்த விட நல்லா பிரச்சாரம் பண்ணுதாங்க அதிமுக. நாமெல்லாம் கூட கத்திச்சாருவேன். அந்த அம்மா இப்ப ஸ்டாலினையே உட்கார வச்சுட்டு அழகா சொல்லிருச்சு. என்ன குறை ஸ்டாலின் ஆட்சியில? அந்த அம்மா பேசுது, நான் பேசல. என்ன கஞ்சா இருக்கு, போதைப் பொருள் இருக்கு, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இருக்கு, இதைத்தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இருக்கு இது உங்களுக்கு இதை தவிர வேற என்ன சொல்ல முடியுங்க? இந்த ஒரு சினிமா படத்துல வருங்க, மாப்பிள்ளை எப்படி மாப்பிள்ளை நல்லவரு, அதுல ஒண்ணு தப்பு கிடையாது, ஏசா வெத்தலை போடுவாரு. வெத்தலை மட்டும்தானா? வெத்தலை போடுற போது அப்படியே கொஞ்சம் சிகரெட் பிடிப்பாரு.
சிகரெட் மட்டும் தானா? சிகரெட் பிடிக்கல, அப்படியே கொஞ்சம் தண்ணி கிண்ணி அடிப்பாரு. தண்ணி தானா? அப்படியே கொஞ்சம் கஞ்சா கிஞ்சா போடுவாரு. அது மட்டும் தானா? இல்ல அப்படியே கொஞ்சம் அங்கேயும் போக்குவரத்து. அந்த மாதிரி ஸ்டாலின் ஆட்சியில் அந்த அம்மா சொல்லுது, ஆமா போதைப் பொருள் புழக்கம் இருக்கு, ஆமா பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை இருக்கு, அப்புறம் என்ன எதுக்குதான் உங்களுக்கு மறுபடியும் இருக்க ஆட்சி? எதுக்கு ஆட்சி? அம்மா பெரியவங்க கேட்கணும். நான் சொல்றேன், காலேஜ்ல நின்று பையன் கையில கஞ்சாவை கொடுக்கிற இந்த ஆட்சி நம்ம வீட்டுல இருக்கிற பையன் கையில கஞ்சாவை கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம விழிச்சுக்கணும். இத்தனை ஆயிரம் பெண்களை சீரழிச்சிருக்கிறவனுடைய கவர்மெண்ட் நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைய தொடர்றதுக்கு முன்னாடி நாம விழிச்சுக்கணும். விழிச்சுட்டு இந்த கருணாநிதி மகனினுடைய ஆட்சியை தூக்கி குப்பை தொட்டியில வீசிவிட்டு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி, இந்த மண்ணினுடைய மகன் அண்ணன் KPM அவர்கள் மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வந்து அவர் அமைச்சராக நடைபெறுகிற அந்த நாளை நாம் உருவாக்க நமக்கு இந்த பெரிய தேவை இருக்கு. தாய்மார்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்து பண்ணணும். ஏமாந்து மறுபடியும் இருள் எங்காவது போட்டு விட்டுறக்கூடாது. இந்த முறை 210க்கும் மேற்பட்ட தொகுதியில் அதிமுகவினுடைய இந்த கூட்டணி, நம்முடைய கூட்டணி வெற்றி பெறுகிறது. NDA கூட்டணி 210க்கு மேல தொகுதியில் வெல்லும், உறுதியா வெல்லும். அந்த நேரத்துல நம்முடைய தொகுதியில லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் KP முனுசாமி அவர்கள் வென்றார் வென்றார் வென்றார்ங்கிற வெற்றி செய்தியை நாம் பரிசாக கொடுக்க வேண்டும். இப்ப இவனுடைய 5 வருஷ கால ஆட்சியில பூரா வரிய போட்டு மக்களுக்கு சுரண்டிட்டான். இப்ப அண்ணன் எடப்பாடியார் என்ன நினைக்கிறாருன்னா, இவன் எடுத்து சுரண்டி வச்சிருக்கிற பணத்தை எல்லாம் திருப்பி மக்களுக்கே கொடுக்கணும்னு நினைக்கிறார். அதனாலதான் அண்ணன் எடப்பாடியார் அறிவிச்சிருக்கிறாரு, இவன் குடிநீர் வரி, வீட்டு வரி, கரண்ட் வரின்னு போட்டு சுரண்டி வச்ச பணத்தை மீண்டும் மக்களிடமே கொடுக்கணும்னு அண்ணன் எடப்பாடியார் நினைக்கிறார். அதுக்காகத்தான் சொல்றாரு, ஆட்சி வந்த உடனே மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது, ஜூன் மாசமே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் இவன் சுரண்டி வைத்திருக்கிற பணத்தை எடுத்து 10,000 ரூபாய் கொடுப்போம் என்று அண்ணன் எடப்பாடியார் அறிவித்திருக்கிறார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000. நம்ம தொகுதியில நம்முடைய அண்ணன் KP முனுசாமி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று வந்து அவரே சட்டமன்ற உறுப்பினராக நின்று அந்த தொகையை பெற்றுக் கொடுப்பார். அதே போல இந்த ஸ்டாலின் ஆட்சியில் இப்ப 5 வருஷமா என்னதையா பண்ணின்னு கேட்டோம். இத்தனை வரியை போட்டு பூரா பணத்தையும் வாங்கிட்டேன். டாஸ்மாக்ல மட்டும் 30,000 கோடி அதிகப்படுத்தி இருக்கிறான் வருமானம். டாஸ்மாக்ல மட்டும் 30,000 கோடி வாங்கிட்டேன். 6 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்குது இந்த கவர்மெண்ட். இத்தனையும் பண்ணி மக்களுக்கு என்ன பண்ணின்னு கேட்கிறோம். அண்ணன் KP முனுசாமி அவர்கள் இங்கே அமைச்சராக இருந்திருக்கிறார். இங்க எதிர்கட்சியில இருக்கிற போது சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்துலதான் இந்த மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தோம். அதிமுக ஆட்சி காலத்துலதான் இந்த மாவட்டத்துக்கு கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தோம். அதிமுகவின் ஆட்சி காலத்துலதான் இந்த மாவட்டத்துல பல்வேறு தொழில் நிறுவனங்களை கொண்டு வந்தோம். டெல்டாவை கொண்டு வந்தோம், ஓலாவை கொண்டு வந்தோம். அத்தனையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இப்ப திமுக நம்ம கேட்கிற என்னதான் செஞ்ச? 5 வருஷம் என்ன செஞ்ச? அவன் மறுபடியும் ஒன்னே ஒன்னதான் சொல்றான். என்ன சொல்றானுங்கம்மா? 1000 ரூபாய் கொடுத்தோம். என்ன ஒண்ணு? அம்மா தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸ்டாலின் சொன்னது என்ன? 2021 ஆட்சிக்கு வந்தோம்னா முதல் மாசம் தொடங்கி அத்தனை தாய்மார்களுக்கும் நாங்க 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னார். 28 மாசம் கொடுக்கல. சட்டமன்றத்துக்குள்ள அதிமுக போராடுது. சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி நம்முடைய அண்ணன் KP முனுசாமி அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ளே போராடுகிறார். இருந்து பேசுறார். நீ வாக்குறுதி கொடுத்திருக்கிற மரியாதையா மகளிர் உதவித்தொகை கொடுன்னு சொல்லுது. அதன் பிறகு 28 மாசம் கழிச்சு 1000 ரூபாய் கொடுக்கிற. ஆனா அனைத்து மகளிருக்கும் கொடுக்க முடியாது, தகுதியுள்ள மகளிருக்கு கொடுக்கிறேன். எங்க ஊர்ல எல்லாம் நிறைய குடும்பம் டைவர்ஸ் ஆகி போச்சுங்க. அது புருஷன் சொல்லிட்டாரு, 20 வருஷமா கூட கல்யாணம் பண்ணி பொழைச்சிட்டு இருக்கிற, இப்பதான் தெரியுது உனக்கு தகுதியே இல்ல குடும்ப தலைவிட்டின்னு ஸ்டாலின் வந்து சொல்லித்தான் தெரியுது பல வீட்டுல. தகுதி உடையவருக்கு இப்படி எல்லாம் ஏமாத்தினானுங்கம்மா. அண்ணன் எடப்பாடியார் பார்த்தார், இந்த 5 ஆண்டு காலம் இவனுடைய ஏமாற்று வித்தைகள் முடிய போகிறது. அடுத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி வருகிறது. நம்முடைய ஆட்சி வந்த உடனேயே ஜூன் மாதம் தொடங்கி முதல் மாசத்திலிருந்து அனைத்து மகளிருக்கும் மாதம் 2000 ரூபாய் குலவிளக்கு திட்டத்திலே கொடுக்கப்படும் என்கிற பேர் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அதே போல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் என்பதை அறிவிச்சிருக்கிறார். அதே போல இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க. இந்த 100 நாள் வேலை திட்டம் இந்த ஸ்டாலின் ஆட்சியில 100 நாள் கிடைச்சிருக்காங்கம்மா. யாருக்காவது கிடைச்சதா? 30 நாள் கொடுக்கிறா, 20 நாள் தான் சில இடங்கள்ல கொடுக்கிறா. அந்த 20 நாளைக்கு சம்பளம் கொடுக்கறது இல்ல. உண்மையா இல்லைங்களா? இப்ப அந்த எடப்பாடியார் அறிவிச்சிருக்கிறாரு, 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக மாற்றப்படும். 150 நாளுக்கு முறையான சம்பளம் வழங்கப்படும். வெட்டங்களை வெற்றி பெற்று வருது அண்ணன் KP முனுசாமி அவர்கள் வென்று வந்து இதையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க போறார். அதே மாதிரி நம்ம வீடுகளில் இருக்கிற பசங்க படிக்கிறதுக்காக கல்வி கடன் வாங்கி இருந்தா அந்த கல்வி கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்கிற அறிவிப்பை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதே
அதே போல விவசாய கடன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் 21,000 கோடி விவசாய கடனை ரத்து பண்ணார். இப்ப மீண்டும் அறிவிச்சிருக்கிறார், ஆட்சி வந்தோடனே விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அதே போல இந்த சாலையோர கடைகள் இருக்கு பாருங்க, இந்த கடைகள் வைத்திருக்கிறவர்கள், சாலையோர கடைகள் வைத்திருக்கிறவர்கள், அவர்கள் வாங்கி இருக்கிற வங்கி கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். அதே போல கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், அந்த சமூகங்களிலே இருக்கிற பெண்கள், அவங்க சிறு தொழில் தொடங்குவதற்கான அந்த வங்கி கடன் உடனடியாக வழங்கப்படும் என்கிற அறிவிப்பை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எல்லா தரப்பு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துகிற வகையில இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய அந்த வாக்குறுதிகள் இருக்கிறது. அன்பான பெரியவர்கள் எல்லாவற்றையும் யோசிச்சு பார்த்து அவனே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு இருக்கிறார். கஞ்சா வித்தம், கள்ளச்சாராய் வித்தம், அவனுக்கு எங்கேயாச்சும் மறுபடியும் இருக்கா போட்டு தொலைச்சிடவனு ஏமாந்து விட்டுறக்கூடாது. அம்மா தாய்மார்களுக்கெல்லாம் கெஞ்சி கேட்டு ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு போறேன், காலையில 7 மணிக்கு 23ஆம் தேதி பூத்துல போய் நின்றுங்க. எங்காச்சும் பொழுதோட போடா, ஒரு 3 மணிக்கு போய் போட்டா கிடைக்குதுன்னு உட்கார்ந்துடாதீங்க. 11 மணிக்கெல்லாம் ஓட்ட போட்டு போயிடுவா. இப்ப நம்ம எஸ்ஐஆர் நடத்தி செத்தவன் ஓட்டெல்லாம் அழிச்சாச்சு, இனி செத்தவன் ஓட்டு போட முடியாது. ஆனா நம்மளை கொன்னு நம்ம ஓட்ட போட்டுருவான். எனவே 7 மணிக்கு பூத்துட்டு போயிருங்க. திமுக காரனுக்கு வாய்ப்பை கொடுக்காதீங்க. 7 மணியிலிருந்து 8:30 மணி 9 மணிக்குள்ள 70% 80% வாக்குகளை நாம் பதிவு செஞ்சிடணும். அண்ணன் KP முனுசாமி அவர்கள் இந்த தொகுதியிலே மாபெரும் வெற்றி அடைந்தார் இரட்டை இலை சின்னத்திலே என்கிற அதற்கான பதிவுகளை 8:30 மணிக்கெல்லாம் நம்ம முடிச்சிடணும். அன்பான பெரியவங்க சிந்திச்சு பார்த்து போய் ஓட்டு போடுங்க. இவன் நம்ம வயிற்றுல அடிச்சு வைக்கிறான். ஸ்டாலின் ஆட்சி நம்ம வயிற்றுல அடிச்சு வைக்கிறான். நம்ம வயிற்றுல அடிச்சவன நம்ம வாக்கால் அடிப்பதற்கான நாள் தான் 23ஆம் தேதி. மறந்துடக்கூடாது. நீங்க திருப்பி அடிக்கிறதுக்கான நாள் 23ஆம் தேதி. இவனுக்கு இங்க இரட்டை இலைக்கு நாம் போடுகிற ஒவ்வொரு வாக்கும் இந்த ஸ்டாலின் குடும்பத்துக்கு நாம கொடுக்கிற சவுக்கடியாக இருக்க வேண்டும். அப்படி நீங்கள் உங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பகுதியில் தைரியமா நம்பிக்கையோடு இருங்க. நம்ம கூட்டணி வலுவா இருக்கு. இந்த தொலைக்காட்சியில கருத்து கணிப்புகள்லாம் சிலரை போட்டுருக்கிறா, அதெல்லாம் ஒண்ணு நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதுலயும் நம்ம ஜெயிப்போம்னு சிலர் போடுறா. நாம் என்னங்கிறோம்னா நமக்கு வெளிப்படையா தெரியுது, குறைஞ்சது 210 தொகுதிகளில் நம் கூட்டணி வெற்றி பெறும். குறைஞ்சது நான் சொல்றேன். அந்த அளவுக்கு வலுவான கூட்டணி இருக்கு. இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்டாலின் முடிச்சிட்டு இருக்கிறாரு. ஸ்டாலினுடைய இந்த 4-5 நாள் பேச்செல்லாம் கேளுங்க, என்ன பேசுறான்னு யாருக்கு முடியல. 3 நாளா கருப்பு சட்டை போட்டு தெரியுறாரு. எதுக்கையா கருப்பு சட்டை போட்ட? கருப்பு சட்டை போட்டதுக்கு காரணம் என்ன? தொகுதி மறுவரையறை செய்யறாங்களாம். அதுல நமக்கான உரிமை போயிருமா? நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார், தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான உரிமை குறைபாடும் வராது. ஏற்கனவே இருந்த 7.18 விழுக்காடு அந்த எம்பிக்களினுடைய தொகை 7.23 அதிகரிக்கிறே ஒழிய குறையவில்லை என்பதை மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் அறிவித்து விட்டார். இனி ஸ்டாலின் என்ன கலர்ல சட்டம் போடுவார்னு தெரியல. பேசுறதுக்கு எதுவும் இல்ல. அதனால இப்படி பேசிட்டே தெரியுறாங்க, மக்களை ஏமாத்திட்டு தெரியுறாங்க. அன்பான பெரியவங்க சிந்திச்சு பாருங்க. இங்க அதே மாதிரி இங்க சிறுபான்மை மக்களுக்கு ஏராளமான நன்மைகளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்தது. நீங்க புனித யாத்திரை செய்வதற்கான, புனித பயணம் செய்வதற்கான அந்த தொகை மத்திய அரசுல இருந்து வந்து கொண்டிருந்த தொகையோடு சேர்த்து மாநில அரசு எடப்பாடியார் அவர்கள் பதவியேற்ற பிறகு அந்த தொகையை அதிகரித்து கொடுத்தோம். இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஸ்டாலின் ஆட்சியில் அப்படிங்கறத பாருங்க. நம்முடைய ரகமத் நகர்ல 400 வீடுகளை இடிச்சான். இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற 400 வீடுகளை, மக்களினுடைய உடைமைகளை தூக்கி வெளியே போட்டு வீடுகளை இடிச்சு அத்தனை பேர்த்தி தெருவில் நிறுத்தினான். இங்க ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க திசையின் வழியில் எடுத்துட்டீங்கன்னா கோர்ட் ஆர்டர் கொடுத்த பிறகு கூட அந்த மசூதிக்கு ஜமாத்துக்கு சொந்தமான அந்த சொத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இன்றைக்கு வரைக்கும் வழக்கு நடத்தி இஸ்லாமிய மக்கள் மீது மிகப்பெரிய வன்முறையை தொடுத்துக் கொண்டிருக்கிறான். அதே போல சிறை கைதிகளை விடுதலை செய்வோங்கிற அந்த உத்தரவாதத்தை கொடுத்தவன் எதிர்க்கட்சியாக இருந்த அதிமுக சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வதற்கு எந்த விதமான தடையும் இல்லைன்னு சொன்ன பிறகு கூட விடுதலை செய்யாம ஏமாத்தான். அப்ப கிறிஸ்துவ மக்கள், இஸ்லாமிய மக்கள் தங்களுக்கு வாக்களித்து விடுவார்கள் என்று ஸ்டாலின் நம்புகிறார். நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்துக்களாக, இஸ்லாமியர்களாக, கிறிஸ்துவர்களாக எல்லா சமயத்தை சார்ந்தவர்களுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரணாக நிற்கிறது. அண்ணன் எடப்பாடியார் அரணாக நிற்பார். எனவே நாம் இவனுடைய மிரட்டலுக்கெல்லாம் பயந்து விட வேண்டாம். நாம் அத்தனை பேரும் ஒருதாய் பிள்ளைகள் என்பதை நீங்கள் நினைவிலே கொண்டு நாம் அத்தனை பேரும் நம்முடைய வாக்குகளை இரட்டை இலை சின்னத்தில் கொடுக்கணும். நாம இத்தனை வாக்குறுதிகளை அண்ணன் எடப்பாடியார் கொடுத்திருக்காரு. 10,000 கொடுப்போம், 2,000 ரூபாய் மகளிருக்கு கொடுப்போம் சொல்லியிருக்காரு, 3 சிலிண்டர் இலவசம் சொல்லியிருக்காரு, மாணவர் கடன், விவசாய கடன் ரத்துங்கிற எல்லாம் சொல்லிட்டார். இதெல்லாம் நம்ம சொன்ன பிறகு இப்ப என்ன பண்றான்னா அவன் இப்ப இதுக்காக ஒரு வேலை செய்யறான். இதுல பயந்து போய் என்ன பண்றான், ஊரோட கூப்பனை தூக்கிட்டு வரான். வந்திருக்காங்கம்மா கைக்கு கூப்பனு,
யாராச்சும் இனி வராது, ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டா நீ கொடுத்தீங்கன்னா உதவுதான் பூரா போலி கூப்பன். தேர்தல் வந்த அந்த தேர்தல் நேரத்துல கூட மக்களை ஏமாத்துறதுக்கு போலியா கூப்பன் அடிச்சுட்டு வரான். அதை கொண்டு போய் மளிகை கடையில் கொடுத்தீங்கன்னா காக்கிற உப்பும் கூட தர மாட்டான். அந்த கூப்பன் ஒரு போலி கூப்பன். இப்ப அதை எடுத்து வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக வந்தான். அதுவும் இப்பொழுது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல அண்ணன் எடப்பாடியார் இவ்வளவு அறிவிப்புகளை கொடுத்த பிறகு திடீர்னு மக்களுக்கு பணம் போடுறேன்னு 5000 ரூபாய் போட்டுட்டான். அதுல இருக்கிற அந்த 3000 ஏதோ அட்வான்ஸ்னா 2000 என்னன்னு கேட்டோம். வெயிலுக்குன்னா சொன்னாங்கம்மா, கருணாநிதி மகனினுடைய கருணை அதிகமாகி வெயிலுக்கெல்லாம் 2000 போடுது நமக்கு. ஏன் போன வருஷம் மே மாசம் வெயில் அடிக்கலையா? போன வருஷம் தான் அடிச்சு, எல்லா வருஷம் மே மாசம் வெயில் தான் அடிக்குது. அப்ப ஏன் போன வருஷம் கொடுக்கல, இந்த வருஷம் கொடுக்கல? ஏன்னா போன வருஷம் தேர்தல் இல்ல, இந்த வருஷம் தேர்தலுக்கு. அப்ப தேர்தலுக்காக ஏமாத்துறா. இவன் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற பணத்தை கொஞ்சம் நம்ம கிட்ட கொடுத்தோம்னா நம்ம ஏமாந்து மறுபடியும் வாக்களிச்சுவோம்னு நினைக்கிறான். அண்ணன் எடப்பாடியார் பார்த்தாரு, ஓ வெயிலுக்கு கோடை காலத்துக்கெல்லாம் நீ 2000 ரூபாய் பணம் கொடுக்கறியா? எல்லா வருஷமும் கோடை காலம் வந்துட்டே தான்டா இருக்குது. இந்த ஓராண்டு கோடை அல்ல, எத்தனை ஆண்டு வெயில் வந்தாலும் கோடை காலம் வந்தாலும் என் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று சொல்லி எல்லா வீட்டுக்குள்ளும் ஆட்சி வந்தவுடனே குளிர்சாதன பெட்டி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் பிரிச்சு வழங்குகிறோம் என்கிற அறிவிப்பை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அப்ப எல்லாம் நல்ல நல்ல அறிவிப்பு. இந்த அறிவிப்புகள் எல்லாம் நடைமுறைக்கு வரணும்னு சொன்னா அம்மா தாய்மார்கள் எல்லாம் மறந்துடாம நம்முடைய வாக்குகளை எல்லாம் இங்கே நம்முடைய தொகுதியில போட்டியிடுகிற நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமகன் அண்ணன் KP முனுசாமி அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே வென்றார் என்கிற வெற்றி செய்தியை பரிசாக தரணும். நம்ம மாவட்டம் முழுவதும் இருக்கிற அத்தனை தொகுதி, நானும் எல்லா தொகுதிக்கும் போயிட்டு பிரச்சாரத்துக்கு எல்லா தொகுதியும் வெற்றி பெறோம். ஒன்னும் சந்தேகமே இல்ல, அற்புதமா இருக்குது. அங்கங்க இரட்டைகளை கோலங்கள் தான் எங்கு பார்த்தாலும் தெரியுது. இரட்டைகளை வெற்றி பெறுகிறது நம்முடைய கூட்டணி கட்சியாக இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, IJK, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், அத்தனை கட்சிகளும் வெற்றி பெறுகிறார்கள். எல்லாருமே வெற்றி பெறுகிற பெரிய அளவிலான ஒரு நல்ல வெற்றி வாய்ப்புள்ள தேர்தல் இந்த தேர்தல். எனவே நம்பிக்கையோடு களத்திலே நெல்லுங்கள். உங்கள் வாக்குகளை எல்லாம் இரட்டை இலைக்கு கொடுங்கள். கடைசியா ஒண்ணே சொல்லிட்டு போறேன். அம்மா தாய்மார்களுக்கு என்னுடைய கோரிக்கை, நாம ஓட்டு போட்டா பத்தாது. நம்ம வீட்டுல காது குத்து கல்யாணம் வச்சோம்னா போய் பத்திரிக்கை வைப்போம் இல்லைங்களா? பத்திரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஒண்ணு உட்கார்ந்து பேர் எழுதுவோம், யாருக்கு பத்திரிக்கை வைக்கணும். ஏன்னா ஆராய்ச்சி தவற விட்டுட்டோம்னா பெரிய பிரச்சனையாய் போயிரு. அதனால யாருக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு பேர் எழுதுவோம். பேர் எழுதி ஒவ்வொருத்தரா போய் பத்திரிக்கை கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி இன்னைக்கே போய் நீங்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள் யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுப்போம் அவங்க பேர்ல எழுதுங்க. அவங்களோட போன் நம்பர் எல்லாம் எடுத்துக்கோங்க. நீங்க ஓட்டு போட்டா பத்தாது, அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி நீங்க சொல்லுங்க. பின்ன ஒரு 1000 ஃபாலோ பண்ணிடணும். ஒவ்வொருத்தருக்கும் கூப்பிட்டு நீங்க தான் பேசணும். அத்தனை பேருக்கு சொல்லி எந்த தொகுதியாக இருந்தாலும் அந்த தொகுதியில நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிடுகிற வேட்பாளர்களுக்கு வாக்களிக்க சொல்லி கேட்டு நீங்கள் வாக்குகளை வாங்கிக் கொடுங்கள். நாம் இமாலய வெற்றியை அடைவோம். தமிழ்நாடு பாதுகாக்கப்படும். ஸ்டாலின் ஒழியட்டும், தமிழ்நாடு வாழட்டும். ஸ்டாலின் ஒழியட்டும், தமிழ்நாடு வாழட்டும். ஸ்டாலின் ஒழியட்டும், தமிழ்நாடு வாழட்டும். வாழ்த்துகள், வணக்கம். நினைவுகளை நெஞ்சில் சுமந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இன்னும் 1 மாத காலத்திலே முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற அடுத்த முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களினுடைய மேலான ஆணைக்கிணங்க நம்முடைய வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளராக களம் காணுகிற நம் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் அமைச்சர், மக்களோடு மக்களாக என்றென்றைக்கும் நிற்கிற மக்கள் தலைவர், தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்துகிற தலைவர்களிலே முதன்மையாக நிற்கிற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் KP முனுசாமி அவர்களுக்கு உங்களுடைய வாக்குகளை எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே தர வேண்டும் என்று கேட்டு நடைபெறுகிற இந்த தேர்தல் பரப்புரை கூட்டத்திற்கு இவ்வளவு அருமையாக ஏற்பாடு செய்து தலைமை ஏற்று இந்த நிகழ்வை வழிநடத்தி கொண்டிருக்கிற கழகத்தினுடைய அனைத்து நிலை நிர்வாகிகளே, தேசிய ஜனநாயக கூட்டணியிலே அங்கம் வகித்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், IJK, புரட்சி பாரதம் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளினுடைய ஆற்றல் மிகு நிர்வாகிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் வணக்கம். வருகிற 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய வேப்பனப்பள்ளி தொகுதியில நம்முடைய அண்ணன் நிற்கிறார். நம்ம வீட்டில இருந்து வர்ற அண்ணன், சாதாரண மக்களோடு என்றென்றைக்கும் நின்று மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அண்ணன் KP முனுசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அந்த இரட்டை இலை சின்னத்திலே நாம் வாக்குகளை தருவதன் மூலமாக
லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் கே பி முனுசாமி அவர்கள் வென்றார் வெற்றி செய்தியை நாம் கொடுக்கணும். அன்பான பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நான் ஒரு சில செய்திகளை மட்டும் உங்கள் சிந்தனைக்கு நான் வச்சுட்டு போறேன். இந்த 5 ஆண்டு கால ஸ்டாலினுடைய ஆட்சி தமிழ்நாட்டை நாசப்படுத்திய ஆட்சி, காட்டாட்சி. நீங்க சரியா சொல்லணும்னா ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்கம்மா. அதாவது ஒரு ஊர்ல ஒரு திருடன் இருந்தானா, அவன் வேலையே என்னன்னா திருடுறதுதான் அவனுக்கு எப்பவுமே வேலை. சாயந்தரம் நேரம் ஆயிடுச்சுன்னா, மாலை நேரம் ஆயிடுச்சுன்னா அவன் போய் இந்த சந்துல போய் நின்னுக்குவானா, ஏதாவது ஒரு சந்துல, வெளிச்சம் இல்லாத சந்துல போய் நின்னுக்குவான். அங்க வர போறவங்க வீட்டு எல்லாம் திருடுவான். திருடிட்டு அவன் கையில ஏதாவது கை இருந்தது, பரிசு இருந்தது, பணம் இருந்ததுன்னா திருடிட்டு கட்டுரை வேட்டி சட்டையோட துரத்து விடுவானா. எல்லாம் அந்த திருடனுடைய வாழ்க்கை முறை இப்படித்தான் வாழ்ந்திருக்கான். இப்படியே வாழ்ந்துட்டு இருந்த திருடனுக்கு ஒரு நாள் மரணப்படுக்கைக்கு போயிட்டா. உடம்பு சரியில்லாம போய் சாகர மாதிரி மரணப்படுக்கைக்கு போயிட்டா. அப்படி மரணப்படுக்கைக்கு போன பிறகு அவனுக்கு ஒரு ஆசை வருது, ஐயோ ரொம்ப தப்பாவே வாழ்ந்துட்டோம், நம்ம சாகரக்குள்ள எப்படியாவது மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு. அப்புறம் இவனை திருடவனுக்கு எவன் நல்ல பேர் கொடுப்பான். உடனே தன்னுடைய மகனை கூப்பிட்டான். அந்த திருட கூப்பிட்டு, தம்பி இந்த மாதிரி நான் தப்பாவே வாழ்ந்துட்டான, சாகரக்குள்ள மக்கள் எல்லாம் நீ பாராட்டுற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணணும் எனக்கு ஆசையா இருக்குப்பா, நீ ஏதோ ஒன்று பண்ணுப்பான்னு மகன் கிட்ட சொல்றான். மகன் பார்த்தான், நம்ம அப்ப வாழ்க்கை முழுக்க திருடனவே அயோக்கிய பய, இவனுக்கு எவன் நல்லவன் பட்டம் கொடுப்பான். இப்ப மகன் ஏதாவது செய்யலாம்னு சொல்லி என்ன செஞ்சானா, கடைசியில இந்த ஆளு எங்க நின்று இந்த திருட எந்த மூலையில் நின்று திருடுவானோ அதே இடத்துல மகனும் போய் நின்றுட்டானா. சாயந்தரம் நேரம் இதே மாதிரி மக்கள் வந்திருக்கிறாங்க. வர்ற மக்களை அவங்க கையில் இருக்கிற பணத்தை, அவங்க நகை எல்லாம் புடுங்கிட்டு கட்டி இருக்கிற வேட்டியும் உருவிட்டு துரத்தி விட்டானா. உடனே ஓடுற போது மக்கள் சொல்லிட்டே ஓடினாங்களா, ஐயோ பரவாயில்லடா, எங்க அப்பா மகராசம் வேட்டியாவது விட்டுட்டா, எங்க அப்பா மகராசம் பரவாயில்லன்ட்டு ஓடினாங்களா. இப்படி ஒரு கதையை சொல்றது உண்டு. இது மாதிரி கருணாநிதி மாதிரி அயோக்கியத்தனமான ஆட்சி, மோசமான ஆட்சி தமிழ்நாட்டுல எவனுமே நடத்த முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். இப்போ இந்த 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சி நடத்தி இது அப்படியே பரவாயில்லடா, கருணாநிதி ஆட்சியே கொஞ்சம் பரவாயில்லையான்னு நம்ம இன்னைக்கு பேச வச்சிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? 5 வருஷம் நடத்தி இருக்கிறது காட்டாட்சி. இது மாதிரி ஒரு மோசமான ஆட்சி இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பார்த்ததில்லை. அம்மா தாய்மார்கள் இத்தனை பேர் நிக்கிறீங்க. நான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேங்கம்மா படிக்க போற பிள்ளைங்க பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு காலேஜுக்குள்ள பசங்க போறாங்கன்னு சொன்னா, அந்த பள்ளிக்கூடத்துக்கு இருந்து காலேஜுக்கு போற போது அவங்களுக்கு தேவையான உபகரணம் எல்லாம் வேணும். காலேஜுக்கு போய் படிக்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிற வீடுகள்ல வாங்கி கொடுத்துருவாங்க. வசதி வாய்ப்பு இல்லாத ஏழை வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் தாயின் தகப்பன் என்ன பண்ணுவாங்கன்னு நினைச்சு புரட்சி தலைவி அம்மா அவர்கள், இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் யோசிக்கல, அம்மா அவர்கள் தான் யோசிச்சு காலேஜுக்கு போற எல்லா குழந்தைகள் கையிலையும் லேப்டாப் கொடுக்க வேண்டும் என்கிற திட்டத்தை புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்தாங்க. அதிமுக காரங்க ஓட்டு கேட்க போது நெஞ்ச நிமித்தி ஓட்டு கேட்கணும். ஏன் தெரியுங்களா? ஒரு லேப்டாப்போட விலை 15,000 ரூபாய். தமிழ்நாட்டுல 55 லட்சம் குழந்தைகளுக்கு அதிமுக லேப்டாப் கொடுத்துச்சு. அப்ப படிக்க போற குழந்தைகள் கையில லேப்டாப் கொடுத்தது அதிமுக. இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சியில படிக்க போற குழந்தைகளுக்கு காலேஜ் வாசல்ல நின்று கஞ்சா கொடுக்குறான். காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு பள்ளிக்கூட மாணவ மாணவிகள் கையில எல்லாம் இன்னைக்கு கஞ்சா. போதைப் பொருள் புழக்கம் எங்க பார்த்தாலும். பொம்பளை பிள்ளைகள் ரோட்ல நடமாட முடியாத அளவுக்கு கொடுமை. நான் இங்க நின்றுதான் அதை பேசணும். அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள மாணவியை சீரழிச்சான்னு படிச்சோம். அவன் யாரு? நான் இந்த வார்த்தையில சொல்லவே முடியாது அவன் என்ன பண்ணான்னு. அந்த அளவுக்கு ஒரு பிள்ளையை பிடிச்சு அவ்வளவு சீரழிக்கிறானுங்கம்மா. அவனை பிடிச்சிட்டு வந்தா திமுக காரன் 3 பேர் பீகார் வந்து பொழைக்க வந்தவங்க, வேலை செஞ்சு பொழைச்சுக்கலான்னு வந்தவங்க. ஒரு கணவன் மனைவி கூட 2.5 வயசு குழந்தை. அந்த அம்மா வீட்டு சமையல் அறையில் நின்று சமையல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சென்னையில. அந்த அம்மா கிட்ட போய் ஒரு நாய் அத்துமீற பாக்குறான். அவன் கட்டின புருஷன் ஏன்னு கேட்ட வாரத்துக்கு அந்த அம்மாவை கொண்டு அந்த வீட்டுக்காரரையும் கொண்டு 2.5 வயசு குழந்தைய காலை பிடிச்சு தரையில் அடிச்சு கொலை செஞ்சு 3 உடம்பையும் கொண்டு குப்பை தொட்டியில் வீசிட்டு போயிட்டான். 3 பேரையும் கைது பண்ணிட்டு வர்றாங்க. 3 பேரும் கஞ்சா போல. இங்க நம்ம கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தை, 2.5 வயசு பெண் குழந்தை. அத ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிற ஆம்பளை இருக்கு 2.5 வயசு குழந்தைய பார்த்தா என்ன தோணு? ஆனா திமுக காரனுக்கு என்ன தோணி இருக்குது? அந்த 2.5 வயசு குழந்தைய பாலியல் வன்முறை ஓடி கொண்டு விட்டான். கொண்டு விட்டு 4 மாசம் அவனை கண்டுபிடிக்க முடியல. 4 மாசம் கழிச்சு கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வர்றாங்க. ஏன்டா எப்ப 4 மாசம் தப்பிச்சான்னு பார்த்தா அவன் அந்த குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை போலீஸ் கூட சேர்ந்து மாத்தி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சி நமக்கு இன்னைக்கு எதிரில் நிக்கிறான் திமுக. நான் இந்த இடத்துலதான் அதை பேசணும். இங்க நம்ம ஊருக்குள்ள திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் அவரோட தம்பி மகன் என்ன வேலை பண்ணிருக்கான்றது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஊரு பிள்ளைய நம்ம அத்தனை டார்ச்சர் அவன் கொடுத்து ஏன்னு கேட்கறதுக்கு அந்த பொண்ணோட தாத்தா அவர் போய் ஏன்னு கேட்டா ரவுடிகளை விட்டு அடிக்கிறான். பாத்தீங்களா இல்லையா? இப்போ அதிமுக காரங்க களத்துல இறங்கி போராடின பிறகு
அந்த அயோக்கிய நாய் மேல இப்ப போக்சோ சட்டம் போட்டிருக்காங்க. போக்சோங்கிறது என்னங்கம்மா, 18 வயசுக்கு குறைவான குழந்தைகளை சீரழிக்கிறதுக்கு அதுக்கு இன்னைக்கு வழக்கு வாங்கி இருக்கிறான் திமுகவோட ஒன்றிய செயலாளரோட தம்பி வைய. நடந்திருக்கா இல்லைங்களா? இவ்வளவு கேவலமா நடந்துட்டு இருக்கிறானே. இந்த திமுகவுக்கு மறுபடியும் இருக்கா ஓட்ட கீட்ட போட்டு விட்டோம்னா நம்ம ஊர்ல பொம்பளை பிள்ளைங்க ரோட்ல நடமாட முடியுமாங்கிறது அன்பான பெரியவங்க யோசிச்சுக்கோங்க. இவனுடைய 5 வருஷ கால ஆட்சியில ஆயிரக்கணக்கான பெண்கள் தமிழ்நாடு முழுக்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர் இல்ல. இவனுடைய வம்சமே இந்த வேலை செய்யுது. கருணாநிதி செஞ்சாரு, ஸ்டாலின் செஞ்சாரு, உதயநிதி செய்யறா, அடுத்த இன்பநிதி வரைக்கும் செய்யறான். இதெல்லாம் நாம மனசுல எடுத்துக்கிட்டு இந்த காட்டாட்சியை இந்த மண்ணிலிருந்து அப்புறப்படுத்துறதுக்காக நாம என்ன செய்யணும்? நம்முடைய வாக்குகளை எல்லாம் நம்ம மண்ணில போட்டியிடுகிற மரியாதைக்குரிய அண்ணன் KPM அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகள் அவரை வெற்றி பெற செய்யணும். திமுக காரன் நம்மளை வயிற்றுல அடிச்சு வைக்கிறான். தாய்மார்கள் மறந்துடக்கூடாது. தொழில பூரா புடுங்கி வயிற்றுல அடிச்சிருக்கிறான். நம்மளை வயிற்றுல அடிச்ச திமுக காரனை நம்ம வாக்கால் அடிக்கணும். திருப்பி அடிக்கிறதுக்கான நாள் தான் 23ஆம் தேதி. நீங்க 23ஆம் தேதி பூத்துக்குள்ள போகணும்னா நம்ம கொடுக்கிற ஒவ்வொரு அடியும் ஸ்டாலின் ஆட்சிக்கு கொடுக்கிற சாவு மணியா இருக்கணும். அந்த மாதிரிதான் அவனுக்கு நம்ம வாக்குகளை கொடுக்கணும். 2 வயசு குழந்தையை இழந்துட்டு தாயின் தகப்பன அழுதாங்க பாருங்க, அவங்களோட முகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நீங்க ஓட்டுச்சு போட போகும்போது அந்த கண்ணீரை ஞாபகம் வச்சுட்டு நீங்க ஓட்டு போடணும். அந்த கண்ணீரோட போய் இனி இருக்க எவனாச்சும் இருக்க சூரியன்ல ஓட்ட போடுவானா? சூரியன்ல ஓட்ட போடுறது முன்னுதான். திமுக காரனுக்கு ஓட்டு போடுறது முன்னுதான். நம்மளுக்கு நாமளே வாய்க்கரிசி ஓட்டுக்கிறது முன்னுதான். புரியுதுங்களா? நமக்கு நாமே வாய்க்கரிசி போட்டுக்கலாம் யாரு நினைக்கிறீங்களா அவன் போய் சூரியனுக்கு ஓட்டு போடுங்க. இல்ல இந்த மக்கள் அடுத்த தலைமுறை பிள்ளைகள் நிம்மதியா வாழணும்னு நினைக்கிறவங்க வேறு வழியே இல்ல. நம்முடைய மண்ணின் மகன் அண்ணன் KPM அவர்கள், KP முனுசாமி அவர்கள் இரட்டை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகள் எல்லாம் இரட்டை சின்னத்திலே வர வேண்டும். அம்மா தாய்மாருக்கு சிந்திச்சு பார்க்கணும். இப்ப நீங்க எடுத்து சொல்லணும் எல்லாத்துக்கிட்டையும். இந்த 5 வருஷத்துல ஸ்டாலின் ஆட்சியிலங்கம்மா கரண்ட் பில்ல 3 மடங்கு அதிகப்படுத்திக்கிறான். 200 ரூபாய் கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தோம், இன்னைக்கு 1000 ரூபாய் கரண்ட் பில் கட்டுற நிலைமை. உண்மையா இல்லைங்களா? கரண்ட் பில் ஏறி இருக்கு, குடிநீர் வரி ஏறி இருக்கு, குடிக்கிற தண்ணிக்கு வரி ஏற்றி இருக்கிறார், வீட்டு வரி ஏற்றி விட்டு இருக்கிறார். அதனால வீட்டு வாடகை எல்லாம் அதிகமாகி போச்சு. கழிவுநீர் வெளியேற்றுக்கு வரி போட்டிருக்கிறார், குப்பைக்கு வரி போட்டிருக்கிறாருங்கம்மா. குப்பைக்கு வரி, குடிசைக்கு வரி, எல்லா வரியும் ஏற்றி இருக்கிறார். குறைஞ்சது 15,000 ரூபாய் அதிகமா செலவு பண்ணாக்கா ஒரு மாச செலவை நடத்த முடியும் நிலைமை இந்த 5 வருஷம் கொண்டு வந்துட்டு இருக்கான். இவனுக்கு மறுபடியும் இருக்க ஓட்டு போடலாமா? திமுக காரன் இங்க வந்தான்னா நீங்க தயவு செய்து கேளுங்க, ஓட்டு கேட்டு வந்தான்னா எதுக்கியா கரண்ட் பில் ஏத்துன, எதுக்கு வீட்டு வரி ஏத்துன, எதுக்கு குடித நீர் வரி ஏத்துன, எதுக்கு எங்களை இவ்வளவு சீரழிக்கிற? அரிசி விலை ஏறி இருக்கு, பருப்பு விலை, பாமாயில் விலை, பால் விலை, எல்லா உணவுப் பொருள் விலையும் ஏறி இருக்கு. அத்தனை இறைமை கட்டுப்படுத்தல. எங்க பார்த்தாலும் கஞ்சா பழக்கம், எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் பழக்கம், எங்க பார்த்தாலும் ரவுடிசம். இங்க நம்ம வகுப்புல இந்த ஒன்றிய செயலாளரோட தம்பி பசங்க அவன் பண்ண ரவுடிசத்தை நம்ம பார்த்தோம். நீங்களா பாத்தீங்களா இல்லையா? அந்த வீடியோ இன்னைக்கு வந்துருக்கு, உள்ளுக்குள்ள வந்துருக்குது. பூரா தண்ணி போட்டுட்டு பசங்க அனுப்பிட்டு அடிக்கிறான், ரோட்ல ஒரு பொதுமக்கள் அடிக்கிறான். அவ்வளவு திமிரு எங்கிருந்து வருது? அவனுக்கு ஆட்சி இருக்குங்கிற திமிரு தான். இந்த திமிரை நாம உடக்கணும். புரியுதுங்களா? அதிமுக கார ஓட்டு கேட்கிறோம்னா செஞ்ச சாதனை சொல்லி கேட்கிறேங்கம்மா. நம்ம சாதாரண நம்மள மாதிரி ஒரு விவசாயியான எடப்பாடியார் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வந்து முதலமைச்சரா வந்தாரு. முதலமைச்சரா வந்து அவருக்கு 2 வருஷம் தான் கிடைச்சது. மொத்தம் 4 வருஷத்துல 2 வருஷம் கொரோனால போயிடுச்சு. அந்த 2 வருஷத்துல தமிழ்நாட்டுல 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் நம்ம எடப்பாடியார். 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். அதுல நம்ம மாவட்டத்துக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்கு. நம்ம மாவட்டத்துக்கு அதிமுக அண்ணன் KPM அவர்கள் இங்க முன்னாள் நின்று அவர் வாங்கி கொடுத்தார் மெடிக்கல் காலேஜ். இந்த 11 மெடிக்கல் காலேஜ் நம்ம கொண்டு வந்தோம்ல, நம்ம ஒன்றியத்துக்குள்ளேயே இருக்குது. நம்ம ஒன்றியத்துக்குள்ளேயே நம்ம குழந்தைய படிச்சு டாக்டர் ஆகணுங்கிறதுக்காக அதிமுக ரெட்டலை கட்சி அண்ணன் KP முனுசாமி அவர்கள் முன்னின்று ஒரு காலேஜ் கொண்டு வந்திருக்கிறாரு, மெடிக்கல் காலேஜ். நாம் என்ன கேட்கிற, தமிழ்நாடு முழுக்க 11 காலேஜ் கொண்டு வந்தோம்ல. 5 வருஷம் ஆட்சி பண்ணி இருக்கிற ஸ்டாலின் அதை 12ஆ மாத்தி இருக்கலாம்ல. ஒரு காலேஜ் கூட கொண்டு வரல. அதிமுக ஆட்சியில 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம், 68 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்தோம், 7 லா காலேஜ் கொண்டு வந்தோம், 5 வேளாண் பல்கலைக்கழகம் கொண்டு வந்தோம், 4 கால்நடை வளர்ப்பு கல்லூரி கொண்டு வந்தோம். இத்தனையும் நாம கொண்டு வந்தோம். இவனென்றா கொண்டு வந்தான்னு கேட்டா கள்ளச்சாராயம் கொண்டு வந்திருக்கிறான் 5 வருஷத்துல. ஆமாங்கம்மா, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் காட்சி 100 பேர் செத்து போயிட்டாங்க, 120 பேர். தாயின் தகப்பனையும் இழந்துட்டு குழந்தைங்க நின்று அழுகுது, கண்ணீர் விடுது, அனாதையை போச்சு அந்த குழந்தைங்க. கள்ளச்சாராயம் காய்ச்சிருவேன் அவனை போய் பிடிக்கிறாங்க. யாருல கள்ளச்சாராயம் காய்ச்சிருவன்னு? அவன் பேருங்க கண்ணுக்குட்டி. அவன் பேரு என்னங்க? கண்ணுக்குட்டி. கள்ளச்சாராயம் காய்ச்சி 100 பேரை கொண்டு பன்னிக்குட்டிக்கு பேரு கண்ணுக்குட்டி. அவன் யாராலும் பிடிச்சு பார்த்தா வேற யாரு? திமுக காரன், திமுக பொறுப்பாளர். கஞ்சா விற்கிறவன், கள்ளச்சாராயம் காய்ச்சறவன், போதைப் பொருள் விற்கிறவன், பெண்களுக்கு எதிரான கொடுமை நடத்துறவன், குழந்தைகளுக்கு எதிராக போக்சோ சட்டத்துல வாங்குறவன், அத்தனை பேர் திமுக காரன். ஐயோ, பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கட்சி வச்சிருக்கிறான்.
ஒட்டுமொத்த அளவுக்கு அங்கதான் இருக்கிறான் போல இருக்கு. எனவே இதெல்லாம் நாம் இத்தனை சாதனைகள் அங்க பண்ணி கொடுத்தோம். இத்தனை காலேஜ் கொண்டு வந்தோம், ரோடு கொண்டு வந்தோம், டெல்டா நாம் இருக்கையில கொண்டு வந்தோம், டாடா நிறுவனம் கொண்டு வந்தோம், சிட்கோ கொண்டு வந்தோம், நாம் இருக்கையில தானங்கம்மா ஓலா நிறுவனம் உள்ள வச்சு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தோம். இந்த குடிமராமத்து பணிகள் செஞ்சு எத்தனை குளங்கள்ல ஏரிகளை தண்ணிகள் நீட்டி நிற்பாட்டணும். இவனுடைய ஆட்சி வருவதற்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்லங்கம்மா, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா தருவன்னு ஸ்டாலின் சொன்னான். இன்னைக்கு 100 நாள் முதல் கிடைக்குதா? யாராவது 100 நாள் வேலைக்கு 100 நாள் வாங்கிருக்கீங்களா? மொத்தம் 30 நாள் கொடுக்குறான், 20 நாள் தான் கொடுக்குறான் இல்லைங்களா? அதுக்கும் பணம் கொடுக்கறது இல்ல. அதுக்கு 200 ரூபாய் வாங்கிட்டு கையெழுத்து வாங்க, எல்லா டெக்னிக்கும் தெரியும். இப்ப அந்த எடப்பாடியா தெளிவா சொல்லிட்டாரு. மே மாசம் தேர்தல் ரிசல்ட் வருது. ஜூன் மாசம் தொடங்கி தமிழ்நாட்டுல 150 நாள் வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும். அந்த எடப்பாடியா சொல்லிட்டார். 150 நாளுக்கு முறையாக சம்பளம் வழங்கப்படும் சொல்லிட்டார். நீங்க மத்தியில பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார். அவர் தலைமையில நிற்கிற அரசு இதற்கான நிதி உதவியும் செய்ய இருக்கிறாங்க. எனவே 150 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்ங்கிறது உத்தரவாதப்படுத்தப்படுது. அதே போல விவசாயிகள் வாங்கி இருக்கிற விவசாய கடன் ஏற்கனவே 21,000 கோடி விவசாய கடன் நம்ம தள்ளுபடி பண்ணியிருக்கோம். இப்ப அந்த எடப்பாடியார் சொல்லி இருக்கிறாரு, ஆட்சி வந்தோடனே இரட்டை இலையின் ஆட்சி வந்தோடனே அண்ணன் கேபிஎம் அவர்கள் இங்க வந்த உடனே விவசாய கடன் முழுமையாக ரத்து செய்யப்படும் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். முழுமையாக ரத்து செய்யப்படும் விவசாயிகள் வாங்கி இருக்கிற கடன். அதே போல நம்ம இந்த குழந்தைகள் இருக்கிற படிக்கிறதுக்காக வாங்கி இருக்கிற கல்வி கடன் முழுமையாகவே ரத்து செய்யப்படும், தள்ளுபடி செய்கிறேன் என்கிற அறிவிப்பை நம்ம எடப்பாடியார் கொடுத்திருக்கிறார். ஆமா, அவன் சொல்லிட்டே இருந்தாங்க, மாணவர் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் 5 வருஷம் முடிஞ்சே வச்சு. அண்ணா ஐயா அதைத்தான் சொல்றாங்க. இப்ப 5 வருஷம் முடிஞ்சே வச்சு பண்ணல. ஆனா இப்ப அண்ணன் எடப்பாடியார் தெளிவா சொல்லி இருக்காரு, மாணவர்கள் வாங்கி இருக்கிற கல்வி கடனை ரத்து பண்ணுவோம். கொஞ்சம் நெஞ்சமாங்க அயோக்கியத்தனம் பண்ணி வச்சிருக்கிறா நிறைய. நீங்க இப்ப ஒரு மாசத்துக்கு முன்னாடிங்க ஒரு 6 மாசம் இருக்கு, திருவள்ளூர் பக்கத்துல ஒரு பஸ்ல போயிட்டு கீழே திடீர்னு ஒரு அம்மா வந்து நகை காணும்னு சத்தம் போட்டுச்சு. பேப்பர்ல வந்த செய்தித்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த அம்மாவுக்கு நகை காணும். நகை காணணும்னு கண்டக்டர் டிரைவரும் பார்த்து நேரம் நகை திருடணும்னு சொல்லி நேரம் வண்டி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போனா எல்லாத்தையும் இறக்கி செக் பண்றாங்க. பேப்பர்ல வந்த செய்தி செக் பண்ணா ஒரு அம்மா வந்து நகையை திருடி உள்ள வச்சுக்க அந்த அம்மாவை பிடிச்சிட்டாங்க. அந்த அம்மாவை பிடிச்சி கொண்டு போய் நிக்க வச்சு, அந்த அம்மா யாரு வருவீங்களா? படிச்ச பசங்க இருக்கிறீங்க, நீங்க என்ன கம்ப்யூட்டர் கூகுள் அடிச்சு பாருங்க, பேப்பர்ல வந்த செய்தி சொல்ற. அந்த நகையை திருடி வச்சிருந்த அம்மா திமுகவோட ஊராட்சி பிரசிடென்ட், ஊராட்சி தலைவர். போலீஸ்காரனே மறந்து வைத்தா. என்னையா கிரகமா இருக்குது, ஏமா நீ ஒரு ஊராட்சி தலைவி, நீ வந்து இப்படி பஸ்ல வந்து நகை திருடி வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த அம்மா சொல்லுது, என்ன பண்றீங்க பழக்க தேசம், எங்க கட்சியில எங்க தலைவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது அடுத்த வேலை எப்படி அறுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க, அதைத்தானே பண்ணாங்க அந்த அம்மா. ஆனா அந்த அம்மா சொன்னப்ப போலீஸ்காரர் எல்லாம் சிரிச்சாங்க. ஆனா உண்மை சத்தியத்தை நான் வீட்டு சொல்லிட்டு போறேன். அந்த அம்மா சொன்னது உண்மை. இதே போல 2022 உதயநிதி ஸ்டாலின், இந்த ஸ்டாலினோட மகன் தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வரையில் நம்ம கிட்ட சொன்னா, உங்க வீட்டுல நகை இருந்துச்சுன்னா 5 பவுன் நகை இருந்துச்சுன்னா கொண்டு போய் வங்கியில வச்சு கடன் வாங்கிக்கோங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோன்னே அந்த நகை கடனை முழுமையா ரத்து செய்வோம்னு சொன்னானா இல்லைங்களா? நீங்க நம்ம அம்மாவும் சில பேர் கருணாநிதி பேர உண்மை பேச மாட்டான்னு தெரிய வேண்டாமா? ஒருவேளை குடிப்பானா என்னமோன்னு சொல்லிட்டு அவங்க 5 பவுன் வச்சது இல்லாம பக்கத்து வீட்டுல 5 பவுன் வாங்கி கொண்டு போய் வச்சு இப்ப 5 வருஷம் முடிஞ்சு போச்சுங்கம்மா. தள்ளுபடி நகையும் தள்ளுபடி பண்ணல, வட்டி கட்டின வட்டியும் போச்சு, நகையும் போச்சு, பணம் எல்லாம் போச்சு. அவங்க கொண்டு போய் வைக்கிற போது நகையோட விலை பவுன் 22,000 ரூபாய். இன்னைக்கு அந்த நகையோட விலை ஒரு பவுன் 1.5 லட்சம் ரூபாய். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்கம்மா, புரட்சி தலைவி அம்மா இருக்கிற போது ஏழை பெண்களின் கழுத்தில் ஒரு போட்டு தங்கமாவது இருக்கணும்னு சொல்லி கல்யாணத்துக்கு வர்ற ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்த அந்த தாய் கொடுத்தார், அந்த புரட்சி தலைவர் கொடுத்தார். அதிமுகங்கிற கட்சி தங்கம் கொடுத்த கட்சி, திமுகங்கிற கட்சி தங்கத்தை திருடின கட்சி. புரியுதுங்களா? அப்ப ஆமா, கோயில் நகைகளை பூரா உருக்குறான், அதை பூரா உருக்கி என்றவன போற வீட்டுக்கு கொண்டு போற, வேற என்ன போற, நம்மளுக்கே கொடுக்க போறா. பூரா திருட்டு, எடுத்ததுல இருந்து அத்தனையும் திருட்டுங்க. எங்க என்னென்ன ப்ராஜெக்ட் போட்டாலும் அத்தனையும் திருட்டு. திருடுனவன் பூரா இன்னைக்கு தலைவன் ஆயிட்டானுங்க. இப்ப கூட்டணி கட்சிக்காரங்களே அப்படித்தான் பேசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் திருடித்தான் போறா, அதில் நாம கொஞ்சம் வாங்கிக்கலாம், ஆளு கொஞ்சம் வாங்கிட்டு நிக்கிறாங்க இன்னைக்கு. அதனால தாய்மார் இதெல்லாம் பாருங்க, நம்ம காசை திருடி நம்மளுடைய வாழ்க்கையை கெடுத்து, நம்ம பையன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து ஒட்டு மொத்தமா இன்னைக்கு நம்ம நாசம் பண்ணிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு நலத்திட்டங்களை நிறைவேற்றி இத்தனை சாதனைகளை செய்து நம்ம ஓட்டு கேட்டு வர்றோம். எனவே அன்பான தாய்மார்கள், நான் உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைப்பேன். நாமெல்லாம் ரெட்டையிலேயே போடுவது ஒன்றும் சந்தேகமே கிடையாது இல்லைங்களா? நிறைய பேர் இறங்கி வரும்போது தாய்மார்கள் சொல்றது உண்டு, அதெல்லாம் நீ ஏன் சாமி இந்த கத்துற போய் கஷ்டப்படுற, நாங்கெல்லாம் உள்ள போனோம்னாவே கை நேர ரெட்டலைக்கும் போக, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அம்மா எல்லாம் சொல்றாங்க. ஆனா நான் அம்மாக்கெல்லாம் ஒரு கோரிக்கை வைப்போம், உங்க வயிற்றுல பிறந்த பிள்ளையா நீ நினைச்சுக்கோங்க.
நான் உங்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லுவேன், நம்ம வீட்டுல காது குத்து கல்யாணம் எல்லாம் பண்றோம் இல்லையா, அம்மாக்கு மட்டும் இல்ல, சின்ன பசங்க இளைஞர்கள் நிக்கிறீங்க, இளைஞர்களுக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம வீட்டுல ஒரு காது குத்து கல்யாணம் ஏதாவது நல்ல விஷயம் இருந்ததுன்னா எல்லாத்துக்கும் போய் பத்திரிக்கை வைப்போம் இல்லைங்களாமா. பத்திரிக்கை வைக்கும்போது முன்னாடி என்ன செய்வோம், யாராருக்கு பத்திரிக்கை வைக்கணும்னு எழுதுவோம் தெரிவிக்குமா. ஏன்னா ஒருத்தர் மிஸ் ஆகிட்டாலும் பெரிய பிரச்சனை ஆயிட்டு, அதனால எல்லாத்தையும் தெளிவா எழுதி ஒவ்வொருத்தருக்கா கொண்டு போய் பத்திரிக்கை கொடுப்போம். அந்த மாதிரி நீங்க எல்லாரும் படிச்ச பசங்க எல்லாம் இருக்கிறீங்க, இன்னைக்கு உட்கார்ந்து நமக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், சொந்தக்காரங்க யார் யார் இருக்கிறாங்கன்னு ஒரு பட்டியல் எழுதி அவங்க அத்தனை பேருக்கும் இந்த 3 நாளைக்கு நீங்க தொடர்ச்சியா போன் பண்ணி பேசிட்டே இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் ரெட்டை இலையில ஓட்டு போடு, ரெட்டை இலையில ஓட்டு போடு, ரெட்டை இலையில ஓட்டு போடுங்கிறத நீங்க எடுத்து சொல்லணும். நீங்க எனக்காக செய்யணும். நான் கோயில் வாசல் இருந்து உங்களை கேட்கிறேன், நீங்க எனக்கு உண்மை ஆமான்னு சொல்லிட்டு செய்யாம கூடாது, எல்லாத்துக்கும் போன் பண்ணணும். நம்ம தொகுதிக்குள்ள இருந்தாங்கன்னா நான் கேபி முனுசாமி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் கொடுங்கன்னு கேட்கணும். வேற எந்த தொகுதியில அவங்க வாழ்ந்தாலும் நம்ம கூட்டணி கட்சிகள் போட்டியிடுதுன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடுற இடத்துல தாமரை சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுற இடத்துல மாம்பழம் சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும். அமமுக போட்டியிடுற இடத்துல குக்கர் சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு சொல்லணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடுகிற அத்தனை இடங்களில் இரட்டை இலை இரட்டை இலை இரட்டை இலையில வாக்களிங்கள்னு நாம கண்டிப்பா செய்வீங்களா? எல்லாரும் செய்யணும். நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கிற மாதிரி செய்யணும். ஏன் இதை சொல்லிட்டு போறோம்னா, எங்கேயோ ஒரு பையன் கையில கஞ்சாவை கொடுத்தவ நாளைக்கு நம்ம வீட்டுல இருக்கிற பையன் கையில கொடுக்கறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. புரியுதுங்களா? எத்தனையோ பிள்ளைகளை சீரழிச்சுற அந்த அது நம்ம வீட்டுல இருக்கிற பிள்ளைக்கு செய்யறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எங்கேயோ நடக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. நமக்கு நடக்கிறதுக்குள்ள நாம முடிச்சுட்டு இந்த ஸ்டாலினுடைய குப்பை ஆட்சியை தூக்கி வீசி எறியணும். பூரா பொய், நம்ம பேசுறது பூரா பொய். நாட்டை இத்தனை கொள்ளையடிச்சு தின்னு போட்டு தேர்தலில் கேட்கிறாங்க, தேர்தலுக்கு எழுதி கொடுக்கணும், எத்தனை சொத்து இருக்குன்னு ஒவ்வொருத்தரும் எழுதி கொடுக்கணும். ஸ்டாலின் எழுதி கொடுக்கிறாரு, மொத்தமே கையில 10,000 தான் இருக்குதுங்க, மொத்தமே 10,000 இருக்குதுங்கிறாருங்க. அம்மா கையில கட்டிக்கிற வாட்ச் 2 கோடி, எவ்வளவுங்க? 2 கோடி. வந்து இறங்குற யாரு 3 கோடி. ஆனா கையில பணம் எவ்வளவு இருக்குதாம்மா? 10,000 தான் இருக்குதுங்களா. இதுல இன்னைக்கு ஒரு ஆள் மாட்டிக்கிறான் பாருங்க, இன்னைக்கு திமுக ஒருத்தர் வசமா மாட்டிக்கிறான். சாத்தூர்ல அந்த ஆள் இப்ப வேட்பாளர் திமுக சீட் கொடுத்துட்டாங்க, சூரியன் சின்னத்துல சாத்தூர்ல போட்டி வர்றான். அந்த ஆள் தேர்தலில் வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது கேட்கிறாங்க, உங்ககிட்ட எவ்வளவு கையிருப்பு இருக்கு? அவர் எழுதுறார், என்கிட்ட 60 பவுன் நகை கையில் இருக்கிறது. இல்ல அவர் எழுதி கொடுத்துட்டார். எல்லா பக்கம் வந்துருச்சு, நம்மளும் பார்த்தோம். நேத்து ஸ்டாலினுடைய அரசுல சட்டம் ஒழுங்கு இன்னும் லட்சத்துக்கு வருவாருங்க. அவன் வேட்பாளர் ஓட்டு கேட்க போயிருக்கிறார். அந்த நேரத்தில் அவன் ஓட்டுக்குள்ள வந்து எவ்வளவுக்கு நகை புறம் எழுதிட்டான். செய்தி இன்னைக்கு. இப்போ திமுக வேட்பாளர் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறான், எத்தனை நகை காணாம போச்சுன்னு போலீஸ் கேட்கறாங்க. 122 பவுன் காணாமங்கிறான். சத்தியம் சொல்றேன், இன்னைக்கு செய்தி வந்திருக்கு, நீங்களே எடுத்து பாருங்க. எத்தனை ஃப்ராடுங்கிறது இதெல்லாம் எடுத்து கேட்டு 122 பவுன் எப்படி காணாம போச்சு? நீங்க 60 பவுன் மொத்தம் இருக்குது. இப்ப ஸ்டாலின் வெறும் 10,000 தான் இருக்குது. நீங்க ஒண்ணு வேண்டாங்கம்மா, ஏமா கார் இல்ல, சொந்தமா கார் இல்ல, பாவம் மனசு காலையில இருந்துச்சா நடந்துதான் போறாரு ஊருக்குள்ள, புழுகிறானுங்கம்மா. 30,000 கோடி, ஒத்த ரூபா 2 ரூபா இல்ல, 30,000 கோடி ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் மட்டும் ஆட்சி வந்து ஒரு வருஷத்துல திருடின காசு. நான் சொல்ல, அந்த அமைச்சரவையில் இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் சொன்னார் 30,000 கோடிங்கம்மா. நான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிட்டே வரேன். நம்ம அம்மாக்கள் சொல்லும் போது நினைச்சுக்கிறாங்க இது ஏதோ கோடியில் திருடி இருப்பானாட்டாக்குது, என்னன்னு தெரியலன்னு. அது கோடினா நமக்கு, ஏன்னா நாம எங்க கோடி பார்த்தோம்? நமக்கு தெரிஞ்சது தெருக்கோடி தான். அதை விட்டா நமக்கு செத்தா போடுவான், பிறந்து விட்டு கோடி புகுந்து விட்டு கோடி, அதுதான் நாம கண்ட கோடி. ஆனா நான் சொல்ற கோடி உனக்கு திருடின கோடி அந்த கோடி இல்லைங்கம்மா. 100 லட்சம் சேர்ந்தா ஒரு கோடி. அது மாதிரி 1 கோடி, 10 கோடி, 100 கோடி, 1000 கோடி, 10,000 கோடி, 30,000 கோடி. 500 ரூபாய் நோட்டா அடுக்கி வச்சுட்டு 25 வயசு பையன் ஒருத்த நோட்டு எண்ணிட்டு வாடான்னு சொன்னீங்கன்னா எண்ணி முடிக்கிறதுக்குள்ள 70 வயசை செத்துருவான். அவ்வளவு பணத்தை 2 பேர் சேர்ந்து ஒரே வருஷம் திருடி இருக்கிறான். ஆனா என்னங்கிறான், 10,000 ரூபாய் தாங்க கையிருப்பதுக்கு கார் இல்லைங்கிறான். புரியுதுங்களா? ஏமாத்துறான். இப்ப அந்த எடப்பாடியார் பார்த்தாரு, இந்த ஸ்டாலினுடைய பொய்யுரைகளுக்கு எல்லாம் முடிவுகளை எழுதியிருக்கிறார். அன்பான தாய்மார்களுக்கு நான் சொல்லிட்டு போறேன், இந்த ஸ்டாலின 5 வருஷமா என்னதாயா பண்ணின்னு கேட்டதுக்கு மீண்டும் 1000 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தினா. 28 மாசம் 1000 ரூபாய் கொடுக்கல, அப்புறம் தகுதியுள்ள மகளிருக்கு கொடுக்கலன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தா. இப்ப அண்ணன் எடப்பாடியார் பார்த்தார், அண்ணன் எடப்பாடியார் தீர்க்கமாக அறிவித்திருக்கிறார், அதிமுகவின் ஆட்சி வருது, மே மாசம் ரிசல்ட் வருது, ஜூன் மாசத்துல தொடங்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும், தகுதி உடையவங்க இல்லாதவங்க பேச்சே கிடையாதுங்கம்மா, அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்கிற அறிவிப்பு அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்கார். இங்க நம்முடைய அண்ணன் கேபி முனுசாமி அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்று வந்து சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக நின்று அவரே
முன்னின்று அந்த மாதம் 2000 ரூபாய் தொகையை எல்லா குடும்பங்களுக்கும் பெற்றுக் கொடுப்பார், எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் பெற்றுக் கொடுப்பார். அதே போல எடப்பாடியார் ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கார். என்ன சொல்றாருன்னா, குடிநீர் வரி, மின்சார கட்டணம், வீட்டு வரி, குப்பை வரி, குடிசை வரின்னு ஓட்டி நம்ம கிட்ட காசை சுரண்டி வச்சிருக்கார் ஸ்டாலின். அந்த எடப்பாடியார் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஆட்சிக்கு வந்தோம்னா இவன் சுரண்டி வச்சிருக்கிற அந்த பணத்தை எடுத்து மீண்டும் மக்களுக்கே கொடுக்கணும்னு முடிவு பண்றார். அப்ப எப்படி மக்களுக்கு கொடுக்கிறது? அண்ணன் இப்ப சொல்லிட்டாங்க, மே மாசம் ஆட்சி வருது, ஜூன் மாசத்திற்குள்ளாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் அறிவிப்பை கொடுத்திருக்கிறார். 10,000 ரூபாய் இவன் சுரண்டி வச்சிருக்கிற காசை மீண்டும் மக்களிடம் கொடுக்கிறோம். இப்படி அண்ணன் அறிவிப்பு எல்லாம் கொடுத்துட்டே வந்தாரு. ஒரு ஆண்டுக்கு 3 சிலிண்டர் ஒவ்வொரு குடும்பத்துக்கு இலவசம் சொன்னார். அண்ணன் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. அம்மா சொன்ன மாதிரி இது உறுதியா நடக்கும். புரியுதுங்களா? இவன் சொன்ன மாதிரி ஏமாத்திட்டு போற வாக்குறுதி இல்ல, சொல்லிட்டாரா? இதையெல்லாம் அண்ணா எடப்பாடியார் சொல்லிட்டே இருக்கிறாரு. ஸ்டாலின் பார்த்துட்டே இருந்தாரு. இப்ப கழுந்து போச்சு ஸ்டாலினுக்கு. பயத்துல 10 நாளைக்கு முன்னாடி மக்கள் போராடுறாங்க, நர்ஸுக போராடுறாங்க. ஸ்டாலின் சொல்றாரு காசு இல்ல கவர்மெண்ட் கிட்ட. விவசாயிகள் போராடுறாங்க, காசு இல்ல. அரசு ஊழியர்கள் போராடுறாங்க, காசு இல்ல. யாரு போராடினாலும் காசு இல்ல, காசு இல்லைனாரு ஸ்டாலின். ஆனா எடப்பாடியார் இதை அறிவிச்சுடுங்க 3 நாள்ல வாக்குறங்கம்மா. காலையில் எந்திரிச்சு புரியும் எடுத்தா டக்கு டக்கு டக்குன்னு அக்கௌண்ட்ல 5000 விழுகுது. புரிஞ்சுங்களா? வந்திருக்குது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டாலின் 5000 போட்டாருன்னு. இல்லை, அண்ணன் எடப்பாடியார் அடித்த அடியிலே நம்ம அக்கௌண்ட்ல 5000 ஏறி இருக்கு. புரியுங்களா? அதிமுக அடிச்ச அடி எப்படி இருக்குங்கிறத எடப்பாடியார் காட்டியிருக்காரு. அதுலதான் கிடைக்குது. அதுல எதுக்கு 5000 திடீர்னு ஓட்டின்னு கேட்டா, காசே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஐயா. போன 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சொன்னீங்க ஐயா. இப்ப என்னையா திடீர்னு 5000 எப்படியா வந்துச்சுன்னு கேட்டா, கொடுக்கற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும் போல ஸ்டாலின் கூரையை ரொம்பவே பிச்சிருக்குது. 3000 எதுக்கு போட்டாரா? 1000 ரூபாய் அட்வான்ஸா. ஏன் அண்ணங்கள்லாம் சேர்ந்து நிறுத்திடுவாங்களாம் கொடுக்க கூடாம. அதை வாங்கி கொடுத்தே நாங்க கொடுக்க சொன்னதே நாம 1000 ரூபாய் இல்லைங்களா? அதுக்கு 3000. இன்னும் 2000 இருக்குதான்னு கேட்டோம். இன்னும் 2000 இருக்க போட்டிருக்கீங்களா ஸ்டாலின்? கருணாநிதி மகனினுடைய கருணையை எண்ணி பாருங்கள். வெயில் அடிக்குது இல்ல, வெயில் தாங்குவீங்களா? அதுக்காக 2000. மே மாசமானா வெயில் அடிக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்கே கருணாநிதி மகனுக்கு 72 வயசு ஆயிருக்கு. போன வருஷம் மே மாசம் எல்லாம் கொடுக்கணும் இருந்துச்சா? ஏன் கொடுக்கல? போன வருஷம் ஏன் கொடுக்கல? அதுக்கு முன்னத்து வருஷம் ஏன் கொடுக்கல? அண்ணன் சொல்றாங்க 4 வருஷமா கொடுக்கல ஆட்சிக்கு வந்து. இப்ப என்ன வெயிலுக்கு காசு கொடுக்குற? அம்மா தாய்மார்கள் புரிஞ்சுக்கணும் தெளிவா. தேர்தல் வந்துருச்சுன்னு சொல்லி நம்மளை ஏமாத்துறான். தேர்தல் வந்துருச்சு, நம்ம காசை கொடுத்தோம்னா, நம்ம அடிச்சு வச்சுக்கிற கொள்ளையில கொஞ்சம் பிச்சு போட்டோம்னா இந்த மக்கள் ஏமாந்து மீண்டும் நமக்கு ஓட்ட போடுவான்னு நினைக்கிறான். ஆனா எடப்பாடியார் பார்த்தாரு, இதான் வேலையா? இந்த கோடைக்கு காசு கொடுக்குறேன்னு சொல்லி மக்கள் இந்த 1 வருஷம் ஏமாத்திட்டு இருக்கிறியா நீ? வருஷம் தாண்டா வெயில் காலம் வருது. எந்த வருஷம் வெயில் காலம் வந்தாலும் என் மக்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், பாதிக்கப்படாமல் இருக்கட்டும். எனவே ஆட்சிக்கு வந்தோம்னா அனைத்து வீடுகளுக்குள்ளும் குளிர்சாதன பெட்டி கொடுக்கிறேன், பிரிட்ஜ் கொடுக்கிறேன் அறிவிச்சார். நிரந்தரத்திலே சொன்னார். இப்படியான அறிவிப்புகள் நம்முடைய அறிவிப்பு. அதிமுக இன்னைக்கு கொடுத்திருக்கு. மாணவர் கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, சாலையோர வியாபாரிகள் கடன் வாங்கியிருந்தால் கடன் தள்ளுபடி. அதே போல குடும்ப தலைவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய், ஆட்சிக்கு வந்தோடனே 10,000 ரூபாய், இத்தனையும் கொடுத்துட்டு கடைசியே வந்து கூப்பனை தூக்கிட்டு வரான் திமுக கார. நம்ம ஊருக்கு வந்திருக்கானுங்க, உன்ன வரல கொடுத்துட்டாங்களா? கொடுத்துட்டான். கோழி கூப்பன் ஒண்ணு கொண்டு வர்றான். அம்மா தாய் மாதிரி அந்த கூப்பனை எடுத்துட்டு நேரம் மளிகை கடைக்கு போங்க. 1/2 கிலோ உப்பு கொடுத்துட்டாங்கன்னா நான் பாதி மட்டும் எரிச்சுப்பேன். சவால் இது. பூரா போலி கூப்பனு. அட தேர்தல் வந்து கூட ஏமாத்துறான் பாருங்க. அதை தூக்கிட்டு கையில் எடுத்துட்டு வர இன்றாதுன்னு கேட்டா கூப்பன். இனி கூப்பன் கொடுக்க லட்சம் எங்களுக்கு தெரியாதா? 8000 ரூபாய் கூப்பன் கொடு. நம்ம 10,000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னங்காட்டி இப்ப 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்கறானா? என்ன வேண்டுமானாலும் வாங்கிக்கலாம். என்ன வாங்கலாம்? ஸ்டாலின் வச்சுக்கிற கார் வாங்கிக்கலாமா? ஆளுக்கு ஒண்ணு 8000 ரூபாய் கூப்பன்ல என்றா வாங்குறது? நாங்க ஏமாத்துறானுங்க. போலி கூப்பனை கொடுத்து அதை கொடுத்து ஒரு பிள்ளை கொண்டு போட்டான். மணச்சநல்லூர் ஊர்லீங்கம்மா அதை கொண்டு போய் கொடுத்தா அந்த புள்ள கூப்பனை கூட, அந்த புள்ள உண்மையை நினைச்சு கூப்பனை குடியான்னு கேட்டிருக்குது. உங்க ஜாதிக்கெல்லாம் கூப்பனை கொடுக்க மாட்டோம்னு இருக்கிறான். அந்த புள்ள ஏதோ கேட்க போக அந்த புள்ளை துணி பிடிச்சு இழுத்து அடிச்சு, அந்த புள்ளை தலைமுடி பிடிச்சு இழுத்து அந்த சீமார் எடுத்து அடிச்சு அந்த புள்ள வேதனை வாங்காம சூசைட் பண்ணிருச்சு. இப்ப 6 பேர் திமுக காரனை கைது பண்ணிக்கிறாங்க. பூரா ரவுடிஸ, பூரா அயோக்கியத்தனம். அதனால அம்மா தாய்மார்களை நான் கும்பிட்டு கேட்டு போறேன். நம்ம மண்ணுல இந்த தொகுதியில, வேப்படப்பள்ளி தொகுதியில தமிழ்நாடு முழுக்க அதிமுகவை வழிநடத்துகிற ஒரு மாபெரும் தலைவன் இந்த மண்ணிலே வேட்பாளராக நிற்கிறார். அண்ணன் கே.பி. முனுசாமி. சாதாரண மனுஷன் இல்ல. நான் என்னுடைய மனசுல இருந்து நான் சொல்லிட்டு போறேன். அதிமுக பயணிக்க தொடங்கின பிறகு ஐடியாலஜிக்கல் ஃபேஸ் ஆஃப் ஏடிஎம்கே ஒருத்தர் பார்க்கணும்னா, தத்துவார்த்த முகம்னு ஒருத்தர் பார்க்கணும்னா, அதிலே முதன்மையான தலைவர்களில் ஒருவராக நிற்கக்கூடியவர் மரியாதைக்குரிய அண்ணன் கே.பி. முனுசாமி அவர்கள். அவரை
அவரை மாதிரி ஒரு மனுஷன் வென்று வந்தாருன்னு சொன்னா இந்த மக்களுக்கு தேவையான விஷயங்களை அவர்தான் செஞ்சு கொடுக்க முடியும். அவர்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தாரு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கொண்டு வந்தாரு, பாலிடெக்னிக் காலேஜ் கொண்டு வந்தாரு, டெல்டா கொண்டு வந்தாரு, டாடா வந்துச்சு, சிட்கோ வந்துச்சு, ஓலா வந்துச்சு, அத்தனையும் அதிமுக கொண்டு வந்துச்சு. இப்ப அதுக்கு இப்ப உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அண்ணன் இங்க வந்தா இபிக்கான சப்ஸ்டேஷன் கொண்டு வருவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம மின்சாரத்துறையில இங்க ஒரு துணை மின் நிலையம் ஒண்ணு கொண்டு வந்து அதன் மூலமாக இன்னைக்கு இருக்கிற இந்த கரண்ட் பிரச்சனைக்கு பாருங்க, பிளக்சுவேஷன் வருது. கரண்ட் பில்லு தான் நிறைய வருது ஒழிய கரண்ட் வர்றது இல்லை. குப்பைக்கு வரி போடுறான ஒழிய குப்பை எடுக்கிறது இல்லை. அந்த கணக்கு தெரியுது. ஆனா அண்ணன் கொடுத்திருக்கிறாங்க, உத்தரவாதம் கொடுக்கிறாங்க. மரியாதைக்குரிய நம்முடைய அண்ணன் KP முனுசாமி அவர்கள் அவர் வென்று வருவார். வென்று வந்தவுடன் நிச்சயமாக அமைச்சராக அவர் பொறுப்பேற்றார். அமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே இந்த இடத்துல ஒரு துணை மின் நிலையம் ஒன்று அமைத்து நம் பகுதியில் நம் பகுதியில் இருக்கிற இந்த இபி பிளக்சுவேஷன் முழுமையாக தீர்கிற வகையில அவர் ஒரு நிரந்தர தீர்வை கொடுப்பார். அது உத்தரவாதமாக கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சியில 2000 மினி கிளினிக் கொண்டு வந்தாருங்கம்மா. இந்த மினி கிளினிக் நம்ம பகுதிக்கும் வந்துச்சு. அண்ணன் 2 மினி கிளினிக் இங்கேயே வந்திருக்கு. நம்ம மாவட்டத்துக்குள்ள மட்டும் 100கணக்கான அம்மா மினி கிளினிக் வந்துச்சு. சாதாரண ஏழை மக்கள் இலவசமா வைத்தியம் பார்த்துக்கிறதுக்கு, தலைவலி காய்ச்சல் வந்துச்சுன்னா போய் பார்த்துக்கலாம். அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்தார், அண்ணன் KP முனுசாமி கொண்டு வந்தாங்க. ஸ்டாலின் ஆட்சி முதல் மாசத்திலே இதெல்லாம் மூடிட்டான். சூரியன்கார ஓட்டு கேட்டு வந்தானே முதல்ல அதை கேளுங்க, ஏன் மூடுறீங்கன்னு கேளுங்க இந்த அம்மா மினி கிளினிக். இப்ப நம்முடைய அண்ணன் சொல்றாங்க இந்த இடத்துல ஒரு சுகாதார மையம் அமைக்கப்பட்டு அதன் மூலமா மக்களுக்கு இலவச மருத்துவம் என்பது கொடுக்கப்படும். அண்ணன் எடப்பாடியார் அறிவிச்சிருக்கிறாங்க 2000 அம்மா மினி கிளினிக் மீண்டும் திறக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்திருக்கிறாரு. அதுபோக எங்கெல்லாம் அந்த மினி கிளினிக் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நாங்க கொண்டு வருவோம் என்பதை சொல்லி இருக்கிறார். எனவே நம்பிக்கையோடு நீங்க களத்துல நில்லுங்க. நம்ம கூட்டணியும் ரொம்ப வலுவா இருக்கு. இன்னைக்கு பாரதத்தை ஆண்டு கொண்டிருக்கிற பாரத பிரதமர் 3 முறை இந்தியாவை வென்று இந்தியாவின் புகழை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்துக் கொண்டிருக்கின்ற, உயர்த்தி கொண்டிருக்கின்ற அந்த மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில நிற்கிற பாரதிய ஜனதா, இங்கே அண்ணன் நயினார் நாகேந்திரன், அண்ணன் அண்ணாமலை போன்றவரால் வழிநடத்தப்படுகிற இந்த பாரதிய ஜனதா கட்சி நம்மோடு தோளோடு தோல் நிற்கிறாங்க. இப்ப ஸ்டாலின் 3 நாள் அதைத்தான் உலகிட்டே தெரிஞ்சாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம தொகுதி மறுசீரமைப்பு நடந்தால் என்ன தெரியுமா 3 நாள் கருச்சட்டை ஓட்டு தெரியுறாரு. பாத்தீங்களா? வெயில் காலத்துல வேணாச்சும் கருச்சட்டை ஓடுவானா? போட்டிருக்கிறாரு அவரு. ஆனா எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நேற்று மாண்புமிகு உள்துறை அமைச்சர், இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அறிவித்து விட்டார், தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான நட்டமும் இல்லை, மாறாக லாபம் இருக்கிறது, உங்களுக்கு புள்ளி சுழியம் 5 விழுக்காடு ஏறுதுன்னு சொல்லிட்டார். இனி ஸ்டாலின் என்ன சட்டம் ஓடுவார்னு தெரியல, என்கிட்ட போட்டு போறான். அதனால பாரதிய ஜனதா நம்மோடு வலுவா நிக்கிறாங்க. அதே போல இந்த கூட்டணி அமைந்த நாளில இருந்து சுற்றி சுழன்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் மருத்துவர் போற்றுகளுக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அவர் தலைமையில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி நம்மோடு வலுவாக இன்றைக்கு நிற்கிறார். அதே மாதிரி அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் தலைமையேற்று இருக்கின்ற அமமுக நம்மோடு நிற்கிறது. அந்த ஐயா GK வாசன் அவர்கள் தலைமையில் இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ், ஐயா பாரிவேந்தர் தலைமையில இருக்கிற IJK, அதே மாதிரி புரட்சி பாரதம் கட்சி என்று நாம் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையில இன்றைக்கு இருக்கிற கட்சி, அத்தனை பேரும் கூட்டணியில இன்றைக்கு நமக்கு வலுவா நிக்கிறாங்க. எனவே நம்பிக்கையோடு களத்துல இறங்குங்க. அம்மா தாய்மார்களுக்கு நான் சொல்லுவேன், 7 மணிக்கு பூத்துக்கு போய் ஓட்ட போட்டுருங்க. பொழுதோடு போலாம், 3 மணிக்கு மேல போலான்னு உட்காந்துட்டு இருந்தாதீங்கம்மா. 11 மணிக்கு நம்ம ஓட்ட போட்டு போயிடலாம். 8 மணி 8:30 70% நம்ம பதிவு பண்ணிடணும். அதனால நீங்க உங்கள்கிட்ட 23ஆம் தேதி நம்முடைய வாக்குகளை எல்லாம் இரட்டைகளை சின்னத்திற்கு தந்து நம்முடைய அண்ணன் KP முனுசாமி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டு நிறைவு செய்யற, இன்னைக்கு போன உடனே எல்லாரும் போன் நம்பர் எழுதணும். இளைஞர்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்க, நம்ம சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியாது, நம்ம போன் எடுத்து அப்படியே சுத்தி விட்டீங்கன்னா என்னென்ன நம்பர் வருதோ எல்லாத்தோட நம்பர் எழுதி இன்னையிலிருந்து எல்லாத்துக்கும் போன் பண்ணி நீங்க தான் ஓட்டு கேட்கணும். நமக்கு எந்த மீடியாவும் துணை இருக்காது. நாமே ஊடகமா மாறணும், நாமே நமக்கான வேலையை செய்யணும். மீண்டும் இரட்டை இலைகள் துளிர்க்கும். நம் தொகுதியில் 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்திலே இரட்டை இலைகளை நம்முடைய அண்ணன் KP முனுசாமி அவர்கள் வென்று வருவார். மீண்டும் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அமைகிறது. அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராகிறார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உங்களையும் என்னையும் நம்மை போன்றோரையும் நம்பி சொல்லிவிட்டு போனார். எனக்கு பிறகும் 100 ஆண்டுகள் கடந்தாலும் இந்த இயக்கம் வாழும் மக்களுக்காக இந்த இயக்கம் இயங்கும் என்று சொன்னார். அவருடைய கனவை நனவாக்குவதற்கு களத்தில் இறங்குங்கள் தோழர்களே என்று கேட்டு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.